ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், மேத்யூ சாப்டர் 21, மார்க் சாப்டர் 11, லூக் சாப்டர் 19 அண்ட் ஜான் சாப்டர் 2. மத்தேயு 21ஆம் அதிகாரம், மார்க் 11ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம் மற்றும் யோவான் 2ஆம் அதிகாரம். ஏசப்பா அவருடைய பவனி முடிஞ்ச பிறகு எங்கே வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், எருசலேமுக்கு வராங்க. சரியா? எருசலேமுக்கு வந்ததும் அங்கே ஒரு தேவாலயம் இருக்குது. சரியா? அப்போ அங்கே போக போகிறாங்க. ஆஃப்டர் ரைடிங் triumphantly into Jerusalem, Jesus entered the temple courts. அப்போ ஏசப்பா உள்ளே போக போகிறாங்க அந்த தேவாலயத்துக்குள்ளே. அப்போ பார்த்தா அங்கே என்ன தர்மா நடக்குது? வியாபாரம் ஜோராக நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன வியாபாரம்? ஆடு விற்கிறாங்க, மாடு விற்கிறாங்க, புறா விற்கிறாங்க, காயின்ஸ், காசுக்காரர்கள், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்களாம் அங்கே இருக்கிறாங்க. இப்போ ஏசப்பாக்கு இதை பார்த்ததும் பயங்கரமான கோபம், பயங்கரமான ஆங்கர். அப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? இம்மீடியட்டாக he saw that money changers had set up tables in the temple. There were also traders selling doves to be used for sacrifices. Jesus exclaimed, "It is not written, my house will be called house of prayer, but you have turned it into a den of robbers." ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? அங்கே உள்ள காசுக்காரர்கள், புறா விற்கிறவங்க, ஆடு விற்கிறவங்க, மாடு விற்கிறவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க? துரத்தி விட்றாங்க. விரட்டுங்க, எல்லாத்தையும் விரட்டி விட்டாங்க. அவங்க விற்கிற அந்த டேபிள் எல்லாத்தையும் தள்ளி கீழே போட்டு, அதுக்கப்புறம் ஏசப்பா அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? "My house will be called a house of prayer." என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. பட் you have turned it into a den of robbers. நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். Jesus overturned the tables of the corrupt money changers. He overturned the benches of those selling doves. Jesus drove out all who were buying or selling and stopped anyone carrying goods through the temple courts. எல்லாத்தையும் விரட்டி விட்டாச்சு. ஏன்னா இது ஆண்டவருடைய, தேவனுடைய அல்லது எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இது எல்லாரும் வர்ஷிப் பண்ணுற இடம், எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கிற இடம். இது பிஸ்னஸ் பண்ணுற இடம் கிடையாது, இது தொழில் பண்ணுற இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் வேத பாரகர் அண்ட் பிரதான ஆசாரியர் இவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆண்டவரோட உபதேசத்தை. உடனே அவங்க என்ன திரும்ப பண்ணுறாங்க? பிளான் பண்ணுறாங்க. இயேசுவை கொலை செய்ய வகை தேடினார்கள். The chief priest and the teacher of the law and the leader plotted how they could kill Jesus. பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. Jesus then left the temple and returned to Bethany. நீங்கள் எப்படியும் பிளான் பண்ணுங்க, என்னமும் பண்ணுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா அவருடைய வேலையை முடிச்சுட்டு கிளம்பி போய்கிட்டே இருந்தாங்க. சரியா? ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், சர்ச் இஸ் அ பிளேஸ் ஃபார் வர்ஷிப், நாட் ஃபார் பிஸ்னஸ். ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? அவருடைய பக்தி வைராக்கியம், அந்த பக்தி வைராக்கியம் ஏசப்பாவை அமைதியாக இருக்க விடலை. அப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? அந்த தொழில் பண்ணுறவங்கள, பிஸ்னஸ் பண்ணுறவங்கள என்ன பண்ணுறாங்க? விரட்டுறாங்க. ஏசப்பா பிஸ்னஸ்க்கு அகெயின்ஸ்டான ஆள் கிடையாது. ஏசப்பா தொழிலுக்கு அகெயின்ஸ்டான ஆள் கிடையாது. அதே மாதிரி நாமளும் நல்லா பணம் சம்பாத்தியம் பண்ணணும், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? விரும்புவாங்க. பட் நம்ம எங்கே தொழில் பண்ணுறோம் அதுதான் முக்கியம். சரியா? அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க? தேவாலயத்தில் அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க? பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எதுக்கு?
எப்படியாவது ஆடு விற்று நல்லா பணம் சம்பாத்தியம் பண்ணிடணும், மாடு விற்று பணம் சம்பாத்தியம் பண்ணிடணும், புறா விற்று பணம் சம்பாத்தியம் பண்ணிடணும், இல்லை காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நல்ல பணம் சம்பாத்தியம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நல்ல பண ஆசை, பொருள் ஆசை, அது நிமித்தம் அவங்கெல்லாம் தொழில் எங்கே வந்து பண்ணுறாங்க? சர்ச்சில் வந்து பண்ணுறாங்க, தேவாலயத்தில் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதை ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? கண்டிக்கிறாங்க. பணம் வேண்டாம் அப்படின்னு பைபிள் சொல்லலை, ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அப்படின்னு பைபிள் சொல்லுது. பணத்து மேலே ஆசை, பணத்து மேலே இச்சை. அந்த வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி 1 Timothy chapter 6 verse 10. For the love of money is a root of all kinds of evil. Some people eager for money have wandered from the faith and pierced themselves with many griefs. First line படிங்க. For the love of money is a root of all kinds of evil. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. Dear children, சின்ன வயசுலே இருந்து அந்த பணத்தை நம்ம கண்ட்ரோலில் வைக்க பழகணும். நம்ம பணத்து மேலே கண்ட்ரோலில் போயிடக்கூடாது, சரியா? உங்களுடைய தேவைக்கு மம்மி டாடிக்கிட்ட நீங்கள் பணம் வாங்கிக்கலாம், உங்களுடைய செலவுக்கு மம்மி டாடிக்கிட்ட பணம் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பெரிய ஆளான பிறகு நல்லா வேலை செய்யணும், நல்லா சம்பாத்தியம் பண்ணணும், நிச்சயமாக பண்ணணும். பட் இந்த ஸ்டோரி மூலமாக, இந்த பேசேஜ் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்ம எங்கே வேணாலும் தொழில் பண்ணலாம், பட் டோன்ட் டூ பிஸ்னஸ் இன் சர்ச். நம்ம வந்து ஆலயத்தில் தொழில் பண்ணக்கூடாது. ஆலயத்தில் நம்ம தான் என்ன பண்ணணும்? ஏசப்பாவுடைய அன்பு, அந்த பூரணமான அன்பு நம்ம மேலே எவ்வளவா ஏசப்பா நம்ம மேலே அன்பு கூர்ந்துருக்காங்க, அதை நினச்சி நம்ம தான் என்ன பண்ணணும்? அங்கே ஆலயத்தில் நம்மளுடைய காணிக்கைகளை படைக்கணும். நம்ம தான் நம்மளுடைய தசம பாகங்களை கொடுக்கணும். நம்ம தான் நம்மளால் இயன்ற பொருத்தனைகளை ஆலயத்துக்கு செலுத்தணும், சரியா? அப்போ அங்கேருந்து நமக்கு ஏதாவது கிடைக்குமா? நான் அங்கே ஏதாவது தொழில் பண்ணி முன்னேறிடலாமா? வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு ஆசை, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வேண்டாம். அதர் தேன் சர்ச், ஆண்டவருடைய ஆலயத்தை தவிர நம்ம எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவருக்கு பிரியமான நல்ல ஒரு வேலை செய்யலாம், நல்ல ஒரு தொழில் செய்யலாம், நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம், சரியா? ஸோ நல்ல பெரிய ஆளான பிறகு நல்லா படிங்க, படித்து பெரிய ஆளான பிறகு நல்லா சம்பாத்தியம் பண்ணுங்க. பண ஆசை மாத்திரம், பண இச்சை மாத்திரம், பணத்தை குறித்த லவ், பணத்தை குறித்த லஸ்ட் மட்டும் நமக்குள்ளே வராதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி நம்ம பணம் சம்பாத்தியம் பண்ணலாம், 1 இன்கம், 2 இன்கம், 3 இன்கம். ஸோ நம்மளால் ஏன்னு மட்டும் நல்ல வேலை செய்யலாம், கஷ்டப்பட்டு வேலை செய்யலாம், கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணலாம், நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கலாம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவருக்கு அநேக காரியங்களை செய்யலாம். சர்ச்சில் மட்டும் பிஸ்னஸ் வேண்டாம். Once again I repeat that quote, church is a place for worship, not for business. ஆலயம் என்பது ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு, தொழில் செய்வதற்கு அல்ல. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறதுன்னு சொல்லி வாசித்தோம். பட் இன்னைக்குள்ள கன்க்ளூஷன் வேர்ஸ், அதுக்கு அடுத்த வசனம், சரியா? 1 Timothy chapter 6 verse 11 நமக்கு கொடுக்குற அட்வைஸ், நமக்கு கொடுக்குற ஆலோசனை இந்த வசனத்தில் இருக்கு, சரியா? அப்போ என்ன வசனம்? 1 Timothy chapter 6 verse 11, but you man of God flee from all this and pursue righteousness, godliness, faith, love, endurance and gentleness. 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அப்போ எதை விட்டு ஓடணுமா? எதை விட்டு ஓடணுமா? இந்த மாதிரி பண ஆசையை விட்டு ஓடி. But you, man of God, flee from all this. So dear children, மணியை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம், மணி நம்மளை கண்ட்ரோல் பண்ணாமல் உங்களை பாதுகாத்துக்கிடுங்க. ஓகே children,
டேக் கேர். பை பை. தேங்க்யூ.